வெல்கம் டு உண்டு இந்தியன். வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரை வச்சு குக்கர் சூடானதுக்கு அப்புறம் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கோங்க. இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை பிரியாணிக்கு கட் பண்ற மாதிரி கட் பண்ணணும். நல்லா வதக்கி விடுங்க. ஸ்பைசஸ் என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு 3 போடுங்க. நட்சத்திர சோம்பு 1/2 ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் அதிகமா வேணும்னா இன்னும் கூட எல்லாத்துலயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிக்கிற ஸ்பைசஸ் மீடியமா ஃப்ளேவர் தரும். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. சால்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி 1 துண்டு, பூண்டு 10 பல், வரமிளகாய் 4 மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்பதான் பிரியாணி டேஸ்டா இருக்கும். வெங்காயம் அதிகமா சேர்க்கும் போதுதான் பிரியாணி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்ப பாருங்க, வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு வரமிளகாய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போயிடுச்சு. தக்காளி 2 மீடியம் சைஸ் நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. பீன்ஸ் 3/4 கப், கேரட் 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியாவோ அல்லது நீளமாவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவோட நல்ல காய்கறியை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட வேற காய்கறி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பட்டாணி, காலிஃப்ளவர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணாம இருந்தா கெட்டியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் எது யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லாஸ்டா உங்களுக்கு நெய் ஆட் பண்ணணும்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வரணும். கொதிக்கிற தண்ணியில அரிசி தெரியும் போதுதான் குக்கரை மூடி போட்டு மூடணும். இந்த மாதிரி அரிசி தெரியணும். மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க. நார்மல் ரைஸ்னா 2 விசில் விட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுனா 1 விசில் விட்டா போதும். குக்கர் லிட்டை ஓபன் பண்ணுங்க. நான் சொன்ன மெத்தட்ல செஞ்சீங்கன்னா
இந்த மாதிரி குலையாம அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாம வரும். வெஜ் பிரியாணியோட ஆனியன் அண்ட் குக்கும்பர் போட்ட ரைத்தா வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், வெஜ் பிரியாணி ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.